மக்கள்கிட்ட? 4 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்துட்டு தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோம்னா, தலைக்குனிவே உங்களால் தானே சார். தலைக்குனிவே ஸ்டாலின்னால தான். பிறகு தலைகுனியை விட மாட்டோம்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி தமிழ்நாடு தலை குனிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக ஆட்சி தான். அதனால தான் நாங்கள் தமிழனின் தலை நிமிர வேண்டும், தமிழகத்தின் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஆன்டிடோட். அது 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 தீசிஸ், இது ஆன்டி தீசிஸ். என்ன நிமிரணும், ஏன் எங்கே குனிஞ்சிருக்குது? எங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சாதனை சொல்லுங்கள். நான் சொல்ல உங்களுக்கு இன்றைக்கி இந்தியாவிலே நீங்கள் அதிகம் பேர் குடிநோயாளிகள் இருக்கிறது தமிழ்நாடு. உங்களுக்கு பெருமை அது சொல்லிக்கிற கேவலமா இல்லை? மனநோயாளிகள் அதிகமாக, சைக்காட்டிக் ட்ரக் இந்தியாவில் அதிகமாக விற்கிறது தமிழ்நாட்டில். நேஷ்னல் சூசைட் ஆவரேஜ் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க 12, 1,00,000 பேருக்கு 12 பேர்னா தமிழ்நாட்டில் 26 பேர். நேஷ்னல் ஆவரேஜை விட சூசைட் ரேட் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, குடிக்கிறவன் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரக்கு கிடைக்கிறதுல அதிகமான டாப் 5 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு இருக்குது. எல்லா ட்ரக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது. சினி ஃபீல்டில் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லாத அளவு ட்ரக் கிடைக்குது. கஞ்சா தமிழ்நாடு பூரா கஞ்சா. நீங்கள் மதுரைக்கு வரீங்களா? ஒவ்வொரு வார்டாக கூட்டி போகிறேன். அங்கே உள்ள பெண்களோட பிரச்சனையை இங்கே கஞ்சா கிடைக்குதுன்றது தான். எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த பயணத்தை எங்கள் தலைவர் துவங்கியிருக்கிறார்.